ஹலோ கைஸ், இது நம்ம எஸ்கே அனிமீஸ். நம்ம பொருட்டோ மேங்கா சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின சாப்டர்லாம் பார்க்கலாம், போய் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோடில் ஒரு தரமான பேட்டில் ஃபைட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோலாம் கண்டினியூ பண்ணால் தான் ஸ்டோரி லைன் புரியும். அதனால் மேலே ஐ கார்டில் லிங்க் தரேன், பத்தலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு எபிசோட்ஸுடைய ஆர்டர் லிங்க்ஸ் இருக்குது. இப்போ நீ வேகமாக முடிச்சுட்டு வந்துருங்க. வளவலன்னு பேசாமல் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன சாப்டரில் அம்மாவோட கோடோட லிமிட்ஸ் எடுத்துக்கு அப்புறம் கோட அவனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலில் வெளியே வந்து நிற்க, அவனுடைய ஒயிட் கார்மாவும் ஃபுல் பவர் அடைய, இப்படி கோட அவனுடைய ஃபுல் பவர் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அம்மாடாவை கொலை பண்ண வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத கண்டினியூ பண்ணுவோம். கொல்ல போக அம்மாடாவை வந்து எய்டாவை பார்த்து, எய்டா நான் உங்கள்கிட்ட கவாக்கியை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கோடை நிறுத்த சொல்லி எய்டா சொல்கிறா. கவாக்கியை பற்றி நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி எய்டா கேட்க, என்னதான் லீஃப் வில்லேஜ் கைவிட்டாலும் எலிமினேட் பண்ணோம், என்னுடைய ட்ரம் கார்டு கவாக்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டாவோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோடு இவன் உயிர் வயத்தில் நேரத்தை கடத்தணும்னு ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான், ஜஸ்ட் இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கோடு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்ல, கோடு உடனே இது உனக்கு முட்டாள்தனமா இல்லையா, அவன் உயிர் வளத்தில் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான், அதுக்கு நீ பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோடு சொல்ல, இதை கேட்ட டென்ஷனான எய்டா நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கோடு உடனே என்னை மன்னிச்சிடு எய்டா, நான் கொலை பண்ணவன் லிஸ்ட்டில் இவனும் இருக்கான், நீ ஆல்ரெடி என் லிஸ்ட்டில் இருக்கிற கவாக்கியை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக பார்த்தா அவ்வளோ டெய்மன் அப்படின்னு சொல்ல, டெய்மன் எங்கேருந்து வந்தான்னு தெரில, கோடோடைய முதுக பிடிச்சி, ஏண்டா கோடும் பவர் கிடைச்ச உடனே ரொம்ப வாலாற்றியடா அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை பார்த்த கோடு டெய்மன் அட்டாக் கோடு மேலே ரிஃப்ளெக்ட் ஆக, டெய்மனுடைய பவர்ஸ் அனிமி சீரீஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. டெய்மனை யாருன்னா அடிச்சாங்கன்னா அவனுடைய ஸ்கில் மூலமாக அந்த அட்டாக் அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதாவது யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அந்த அட்டாக் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கு கோடோ நான் அவனை கொலை நினச்சா அது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கிளாங் மார்க்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு சீலிங் மேலேருந்து எட்டி பார்க்குறான். டே பொடி பையா கீழே வாடா அப்படின்னு சொல்லி டெய்மன் சொல்ல, அப்போ எய்டா நீ என் தம்பியை இப்போ கொலை பண்ணுற மோட்டிவோட தான் நான் அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு கோடு நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படின்னு எய்டா பார்த்து சொல்ல, டே நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கேன், நீ எப்போ எனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகுறியோ, அதாவது நான் சொல்கிறத கேட்கலையோ அப்பயே நான் உன்னை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கோடு ஒரு செகண்ட் இரு, நான் உனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகும். அப்போ அம்மாடா ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி உனக்கு இன்னும் புரியலையாடா கோடு, எய்டாக்கு கொனகா வில்லேஜில் சேர்றதுக்கான இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, கவாக்கி கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அதை அவள் விட்டுட்டு வந்திருக்கா, அது ஒரு வகையில் பார்த்தா எட்வைட் தானே. இதை கேட்ட கோடு வாயை மூடு கத்துறான், நீ உடனே ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, எனக்கு எய்டாக்க சின்ன பிரச்சனை தான், அதை ஊதி பெருசாக்கலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடா நான் ஒன்றும் போய் சொல்லப்பா உண்மையாதான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ கோடு செம்ம டென்ஷனாகி நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக, அப்போ நம்ம டைமண்ட் குறுக்க வந்துடுறான். டைமண்ட் குறுக்க வந்தோடனே அந்த அட்டாக் டைமண்ட் மேலே பட்டு கோடுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. எங்கள் அக்கா அவங்க கூட சண்டை போட வேணான்னு சொன்னால் நீ சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கேட்க, இதை நான் ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாத கோடு அப்படின்னு சொல்லி டைமண்ட் கேட்க, அப்போ கோடு அப்படியே டைமனை முறைச்சி பார்க்குறான். அங்கேருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜில் நம்ம நருட்டோ, சாஸ்கே, பொருட்டோ, ஷிகமாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நருட்டோ ஈடாவுடைய எபிலிட்டி இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்க, பொருட்டோ இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷிகமாரு நீங்கள் கூடிய சீக்கிரமே அவ கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அமையும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாஸ்கே அவளும் கோடு மாதிரி ஒரு சைபார்க்கா அப்படின்னு கேட்க, அது எனக்கு சரியா தெரியல, பட் அம்மாட சொன்னதை வச்சு பார்த்தா ஜீகன் டிஸ்போஸ் பண்ண சொன்ன எல்லா க்ளோன்ஸுமே அவனோட பவர்ஃபுல்லானது. அதில் ஒன்று தான் எய்டா. இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா, எய்டா மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான சைபார் கோடுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கு நம்ம சாஸ்கே அதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்க, லாஸ்ட்டாக நடந்த ஃபைட்டில் கவாக்கி கோடை கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது கோடை அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சைபார்க் யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சான். பட் அந்த சைபார்க் எய்டா கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்னொரு சைபார்க் இருக்கான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இவன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சைபார்க் இன்னொருத்தனும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட அங்கேருந்து கட். இப்போ கோடோ உன் தம்பிக்கிட்ட சொல்லிவே அவன் தேவையில்லாத ரூட்டில் கிராஷ் ஆகிறான் அப்படின்னு கோடு சொல்ல, இப்போ எய்டா கோடு நீ என்னை ஃப்ரீ பண்ணதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன், அதனால தான் உன் பவர்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், பட் இனியோட நமக்குள்ளே இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா சொல்ல, அப்போ கோடு நீ சும்மா விளையாடாத, நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், என்னுடைய பவர்ஸ் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எய்டா உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ பண்ணதே போதும், நீ என்ன தான் என்ன ட்ரூவாக லவ் பண்ணிருந்தேன்னு சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல, கோடுடைய மூஞ்சி தொங்கி போயிடுது. அப்போ நம்ம டெய்மனும் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, எவ்வளோ பெரிய ஒற்று சிக்கி வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல,
எனக்கு இப்போதான் புரியுது, எய்டாவை பாதுகாக்க 2 மந்திரி தேவையில்ல, 1 மந்திரி இருந்தாலே போதும், அதனால தானே அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த 1 மந்திரி நான் தான் அப்படின்னு சொல்ல, எய்டா நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ கோட டைமனை பார்த்து என்னை மன்னிச்சிட்ட டைமன், நம்ம 2 பேரில் யார் இப்போ தேவையான ஆள் ஒருத்தங்க தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ டைமன் பேடஸ்ட்டாக சிரிச்சுட்டு, ஓ நீ அப்படி வரியா, சரி முடிஞ்சா ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம பக்கு அந்த முக்கில் இருந்து, ஏய் கோடு அவனுடைய கை உமால படாமல் பார்த்துக்கோ, எப்போ அவன் கை உமால படுதோ அப்போ அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த முக்கிலேருந்து சொல்ல, எய்டா செம டென்ஷன் ஆகி, பக் யூ ஜெக் உனக்கு என்னடா தைரியம் அப்படி, டேமனுடைய பவர் ரொம்ப ஓவர் பவர் ஆனது, அந்த பவரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு கோடுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. பத்தாவதுக்கு கோட் அவனுடைய ஃபுல் பவர் அன்லாக் பண்ணியிருக்கிறதுனால ஜீகனுடைய பவர்ஸை விட அதிக பவர்ஸ் வச்சிருப்பான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்ல, அப்படியே கோடையும் டைமனையும் காட்டுறாங்க. அப்போ கோடு நீ என்னை தொட்டாதானே அந்த பவர்ஸ் என் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒயிட் கார்மா பவரை ஃபுல் பவர் டென்ஷனாக அன்லாக் பண்ணுறான். சொல்லிட்டு லைட் ஸ்பீடில் அவன் டைமண்ட் அடிக்க வர, டைமண்டும் சாதாரண ஆள் இல்லை, அந்த அடியிலேருந்து அசால்ட்டாக டார்ஜ் ஆகிடுவான். டைமண்ட் டார்ஜ் ஆகி ஆடில் நிற்கும். என்னப்பா கோடு உன்னுடைய பவர்ஸ் கிடைச்ச உடனே நான் தான் கிங்கு, என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நீ ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்த அடியில் அப்படியே கோடு தரையோட போய் வேறான். மறுபடியும் நம்ம டைமண்ட் கோடு மேலே எகிரி குதிக்க அந்த இடம்லாம் சுக்கா போகுது. கோடு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறான். அப்போ கோடு அவனோட கிளாமார்க் யூஸ் பண்ணி மேலேருந்து டைமண்ட் அட்டாக் பண்ண போக, அந்த அட்டாக்கை நோட்டீஸ் பண்ண டைமனு கோடுக்கு ஒரு மரணமான உதைய விடுறான். அடிச்சடிக்கு கோடு பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு கீழே விழ, இது எல்லாத்தையும் பார்த்த பக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டைமனு நீ இங்கே பாடுற கோடு, டேய் நீ இப்போதைக்கு ஜீகனை விட பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன் அந்த ஒக்காகே உச்சிகாவோட நீ பவர்ஃபுல்லாகவே இருக்கலாம், பட் ஆனால் உன்னால் என்னை எப்பயுமே தோக்கடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் நம்பர் 1, என்னை மட்டும் எவனாலையும் தோக்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம பக்கோ டே கோடு பயபல்ல கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத உன்னைய நம்பி நான் அவங்கள வேற பகைச்சிக்கிட்டேனேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ கோடு திடீர்னு கிளாமார்க் மூலமாக பின்னாடி வர, அதை பார்த்த எய்டா என்னடா கோடு தப்பிச்சு போக போறியா, போய் தலை உன்னை நான் தடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும், உன்னைய நான் எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பத்தாத குறைக்கு உன்னை நான் எப்போ வேணால் கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதனால் நான் எங்கள் டிவைன் கேவை அல்டிமேட் பண்ணி அதுலேருந்து வர சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி இசுக்கி ஒட்சுசுக்கி சொன்ன மாதிரியே அந்த சாக்ரா ஃப்ரூட்டை முழுசாக சாப்பிட்டு நான் ஒரு ஒட்சுசுக்கியாக மாறிடுவேன். அதுக்கு நம்ம எய்டாவோ சூப்பரா கோடு நீ வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, கோடோ அதுக்கு ஒன்ஸ் நான் அந்த சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு ஒட்சுசுக்கியாக மாறினதுக்கு அப்புறம் அப்போ தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லை கொலை பண்ணுறேனா அப்படின்னு. இதை கேட்ட டைமனு ஒக்காளி சைக்கோ பைபிளில் உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொபுக்குன்னு ஒரு உதைய வர, அப்போ கோடு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ நம்ம எய்டா அமடோவை பார்த்து, என்ன அமடோ நீ நினச்ச மாதிரி பேசி எங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் சாதாரண ஆளா, எந்த சாக்கு கிடைக்கு கோடுகிட்ட தப்பிச்சலான்னு பார்த்துட்டு இருந்த, என்ன ஒரு சாக்கா வச்சு நீ கோடை கழட்டி விட்டல அப்படின்னு சொல்ல, சரி தேவையில்லாத ஸ்டோரியை விட்டு தள்ளு, கவாக்கியை பற்றின மிச்ச ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொல்லி, என்கிட்ட நீ ஒருவேளை பொய்கி சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொலை பண்ண நான் தயங்கவே மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடா கவாக்கி தான் என்னுடைய ட்ரம் கார்டு, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ டைமன் அம்மாடாவுடைய முதுகில் ஏறி உக்காஞ்சிக்கிட்டு இந்த இடம் சவாரி செய்ய நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ எய்டா டேமன் ஒன்றும் சும்மா அந்த இடத்துல வந்து உட்காரல, ஒன்று கொலை பண்ணுற மோட்டிவோட தான் வந்து உட்காந்துருக்கான், நீ சாகாமல் இருக்கணும்னு நினச்சேனா சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, கவாக்கியோடைய கார்மா ரீஅவேக்கன் ஆகிடுச்சு. பத்தாவது இசுக்கி ஒட்சுசுக்கியோடைய ஃபுல் பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை அந்த பவர்ஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை அந்த டைமில் கொனவா வில்லேஜஸ் சேர்ந்தவங்க யார் நினைச்சாலும் கவாக்கியை தடுக்க முடியாது, ஈவன் ஒக்காகியாலையுமே தடுக்க முடியாது. பட் ஆனால் என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு அம்மாடா சொல்ல, அதுக்கு எய்டா அப்போ நீ அவன் உடம்புல ஏதோ ஒரு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்க அதானே கரெக்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடாவோ நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஷட் டவுன் கோட கவாக்கி உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். கவாக்கியை பாதுகாக்கிறது கொனகா வில்லேஜோடைய பொறுப்பு. கவாக்கியால் மற்ற எந்த வில்லேஜுக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுனால கொனகா வில்லேஜோடைய நம்பர் 1 பேரட்டி. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கவாக்கியை தடுக்க என்னால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்ம எய்டா கவாக்கியோடைய கார்மா பவரை நீயே ரீஸ்டோர் பண்ணி அந்த பிரச்சனையை நீயே
சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சூப்பராக இருக்குது, பட் உன்னால் கவாக்கியை தடுக்க முடியும் அப்படின்னா அதையே நீ முன்னாடியே பண்ணலை அப்படின்னு நம்ம எய்டா கேட்க, அந்த ப்ராசஸை ஜீகன் தான் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கவாக்கி ப்ரெஷியஸான வெசல் அப்படின்றதுனால. அதுக்கு நம்ம டேமனு கவாக்கியாச்சு குவாக்கியாச்சு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டா டேமன் சொன்ன மாதிரி டேமனால் கவாக்கியோடைய டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் இது ஒரு நல்ல பாயிண்ட், கவாக்கியோடைய ஷட் டவுன் பம்ஷன்றது கொனகா வில்லேஜில் தங்கறதுக்கான ஜஸ்ட் லைக் ஒரு இன்சூரன்ஸ் தான். அதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு கோலும் இருக்கு, அதுக்கு கவாக்கியோடைய கார்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டா நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை, பதில் சொல்றியா, உன்னை கொல்லவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடோ இது ரொம்ப பெரிய கதை எய்டா, இது நான் கொனகா வில்லேஜில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லணும், கொனகா வில்லேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா அவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடா ஷிகமாரோடைய ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும் எய்டா, அப்போ தான் நீ கவாக்கி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும், ஓகே நீ கொனகா வில்லேஜுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா வெக்கப்பட்டுக்கிட்டே நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டேமனு கொனகா வில்லேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் உன்னை மீடியேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், டேமனை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டேமனை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். கொனகா வில்லேஜுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாடா கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு முந்தின எபிசோட்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துருந்தவங்க ஃபஸ்ட்லேயே சொல்லியாச்சு. அதனால் மொத்த சாப்டர் கண்டினியூவாக பார்க்குறவங்க இதில் வர ஏதாவது ஒரு கேரக்டருடைய நேமை கமெண்ட்டில் போட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் 100 லைக்ஸ் அட்டைன் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோஸ் போட நாங்களும் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.